ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. மாதுளை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. இந்த மாதுளை ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான்ல இருந்து தோன்றியதா கருதப்படுது. அதுக்கப்புறமா ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவோட பிற பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதுளை மற்றும் அதோட ஜூஸ், பேக்கிங், சமையல் செய்ய, ஜூஸ் கலவைகளை அழகுபடுத்த, மது இல்லாத பானங்கள் தயாரிக்க, காக்டெயில், இப்படி பல விதங்கள்ல பயன்படுத்தப்படுது. இந்த மாதுளையில கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவா உள்ளது. ஆனா இதுல நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் அதிகமா உள்ளது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குது. சராசரியான ஒரு மாதுளை பழத்துல 234 கலோரிகள், 4.7 கிராம் புரதம், 3.3 கிராம் கொழுப்பு, 52 கிராம் கார்போஹைட்ரேட், 11.3 கிராம் நார்ச்சத்து, வைட்டமின் சி, தினசரி தேவையில 32%, ஃபோலேட் 27%, மெக்னீசியம் 8%, பாஸ்பரஸ் 8%, பொட்டாசியம் 13% காணப்படுது. மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் நாள்பட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. மாதுளையில ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாலிஃபினால்கள் அதிக அளவில் காணப்படுது. இதுல புனிகலஜின்கள், ஆந்தோசைனின்கள், ஹைட்ரோலைசபிள் டானின்கள் ஆகியவையும் அடங்குது. இந்த மாதுளை போன்ற பழங்கள்ல இருந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலுக்கு கிடைப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்கும் நோய்களை தடுப்பதற்கும் ஒரு சிறந்த வழியா இருக்கிறது. உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை தடுக்க உதவுது மாதுளம்பழம். இதய நோய்கள், டைப் 2 நீரிழிவு நோய், புற்றுநோய் உட்பட நாள்பட்ட நோய்களை குறைக்கும் வல்லமை கொண்டது மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை சாப்பிடுவது இப்படி நாள்பட்ட நோய்களால் ஏற்படக்கூடிய வீக்கங்களை தடுக்க உதவுது. இதுக்கு முக்கிய காரணம் மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய புனிகலஜின்கள் எனப்படக்கூடிய சேர்மங்கள். இது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா ஆய்வுகள் சொல்லுது. மாதுளையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா ஆய்வுகள் சொல்லுது. கல்லீரல் புற்றுநோயோட ஆரம்ப கட்டத்துல கட்டியோட வளர்ச்சியை மெதுவாக்க உதவுவதா ஆய்வுகள் சொல்லுது. மேலும் புரோஸ்டேட் புற்றுநோயை குறைப்பதற்கும் இது உதவுவதா ஆய்வுகள் சொல்லுது. மாதுளையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு விளைவுகள் உடலில் ஏற்படக்கூடிய கட்டியோட வளர்ச்சியை மெதுவாக்கும், வீக்கங்களை குறைக்கும். மாதுளையில பாலிஃபினாலிக் கலவைகள் காணப்படுது. இது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. மாதுளையில் இருக்கக்கூடிய கலவைகள் இரத்த அழுத்தத்தை குறைத்து மார்பு வலியை குறைக்கும் தன்மை கொண்டது. மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது அது சிறுநீரக கற்கள் உருவாவதை குறைக்க உதவுவதா ஆய்வுகள் கண்டறிந்துள்ளது. மாதுளையில நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது. இது தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவுது. வாய் துர்நாற்றம், பல் சிதைவை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளின் வளர்ச்சியையும் இது குறைப்பதா ஆய்வுகள் சொல்லுது. மாதுளையில எலாகுடானின்கள் எனப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது. இது உடல் ஏற்படக்கூடிய அழற்சியை குறைக்க உதவுது. ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைப்பதன் மூலமா மூளை செல்களுடைய ஆயுளை அதிகரிக்கிறது. இதன் மூலமா அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோய்க்கு எதிராக மூளையை பாதுகாக்க உதவுது. மாதுளை செரிமான ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. மாதுளையை சாப்பிடும் பொழுது அது குடல்ல உள்ள நுண்ணுயிரிகளின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. 2 மாதங்களுக்கு தொடர்ந்து மாதுளை சாறு குடித்து வந்தால் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தம், டயஸ்டாலிக் இரத்த அழுத்தம் குறைவதா ஆய்வுகள் சொல்லுது.